இன்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா. பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி, உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல. அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க, தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல, ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா, சொல்லு பிரீத்தி, என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.